ஏற்ப நாமும் அவரின் அன்பு கட்டளையை நம் வாழ்வில் ஏற்று நிறைவேற்றுவோம். தற்போது உலகை சூழ்ந்துள்ள கொடிய தொற்று நோயிலிருந்து அனைவரையும் விடுவிக்க வேண்டுமென்று விண்ணேற்றமடைந்த ஆண்டவரிடம் உருக்கமாக மன்றாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவருடைய முன்னேற்ற விழா திருப்பலியை தொலைக்காட்சிகளிலும் இணையதள தொலைக்காட்சிகளிலும் பார்த்து கொண்டு இருக்கின்ற உங்கள் எல்லாரையும் அன்போடு வரவேற்கின்றோம். விண்ணகம் சென்ற வல்லமையுள்ள ஆண்டவர் இயேசு உங்கள் ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உங்களுடைய வாழ்விலே சூழ்ந்திருக்கின்ற அனைத்து தீமைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தந்து அமைதியும் ஆறுதலும் நிறைவும் நிறைந்த ஒரு வாழ்க்கையை அருளும்படியாக இந்த பலியிலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் மன்றாடுகின்றோம். தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு எமது பாவங்களை ஏற்றுக்கொள்வோம்.
எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனிலும் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும்.
எல்லாம் வல்ல இறைவா, திருமகன் கிறிஸ்துவின் முன்னேற்றம் எங்களுக்கு ஒரு முன்னடையாளமாக இருக்கிறது. தலையாகிய அவர் பெற்ற மாட்சிக்கு அவரது உடலாகிய நாங்களும் அழைக்கப்பட்டுள்ளோம் என்னும் எதிர்நோக்கை எங்களுக்கு தருகின்றது. எனவே நாங்கள் உமக்கு அன்புடன் நன்றி கூறி புனிதமான மகிழ்ச்சியுடன் அக்களிக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கிற எங்கள் ஆண்டவரும் உம்முடைய திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். எங்கள் கண்கள் முன்பாக இயேசு மேலே எடுத்துக்கொள்ளப்பட்டார். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 1, திருவசனங்கள் 1 தொடக்கம் 11 வரைக்கும். தியோபில் அவர்களே, இயேசு தாம் தெரிந்து கொண்ட திருத்தூதர்களுக்கு அவர்கள் தூய ஆவியின் துணையோடு செய்ய வேண்டியவற்றை குறித்து அறிவுறுத்திய பின் விண்ணேற்றமடைந்தார். விண்ணேற்றமடைந்த நாள் வரை அவர் செய்தவை கற்பித்தவை யாவற்றையும் குறித்து எனது முதலாம் நூலில் நான் எழுதினேன். இயேசு துன்புற்று இறந்த பின்பு 40 நாள்களாக அவர்களுக்கு தோன்றி இறை ஆட்சியை பற்றி கற்பித்தார். பல தெளிவான சான்றுகளால் தாம் உயிரோடு இருப்பதை காண்பித்தார். அவர்களோடு சேர்ந்து உண்ணும் போது அவர்களிடம், நீங்கள் எருசலேமை விட்டு நீங்க வேண்டாம், என்னிடமிருந்து கேட்டறிந்த தந்தையின் வாக்குறுதி நிறைவேற காத்திருங்கள். யோவான் தண்ணீரால் திருமுழுக்கு கொடுத்தார், நீங்களோ இன்னும் சில நாள்களில் தூய ஆவியால் திருமுழுக்கு பெறுவீர்கள் என்று கூறினார். பின்பு அங்கே கூடியிருந்தவர்கள் அவரிடம், ஆண்டவரே, இஸ்ரேலுக்கு ஆட்சி உரிமையை மீண்டும் பெற்றுத்தரும் காலம் இதுதானோ என்று கேட்டார்கள். அதற்கு அவர், என் தந்தை தம் அதிகாரத்தால் குறித்து வைத்துள்ள நேரங்களையும் காலங்களையும் அறிவது உங்களுக்கு உரியது அல்ல. ஆனால் தூய ஆவி உங்களிடம் வரும்போது நீங்கள் கடவுளது வல்லமையை பெற்று எருசலேமிலும் யூதேயா சமேரியா முழுவதிலும் உலகின் கடையெல்லை வரைக்கும் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்றார். இவற்றை சொன்ன பின்பு அவர்கள் கண்கள் முன்பாக அவர் மேலே எடுத்து கொள்ளப்பட்டார். மேகம் ஒன்று அவரை எடுத்து சென்று அவர்கள் பார்வையிலிருந்து மறைத்து விட்டது. அவர் செல்லும் போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருந்தார்கள். அப்போது வெண்ணுடை அணிந்த இருவர் தோன்றி, கலிலேயரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டே இருக்கின்றீர்கள்? இந்த இயேசு உங்களிடமிருந்து விண்ணேற்றம் அடைந்ததை கண்டீர்கள் அல்லவா? அவ்வாறே அவர் மீண்டும் வருவார் என்றனர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி.
ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர் அஞ்சுதற்கு உரியவர். உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவர். எக்காலம் முழங்கிறவே செல்கின்றார் கடவுள். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். பாடுங்கள் கடவுளுக்கு புகழ் பாடுங்கள். பாடுங்கள் நம் அரசருக்கு புகழ் பாடுங்கள். எக்காலம் முழங்கிடவே உயரேறுகின்றார் ஆண்டவர். கடவுளை அருப்பார் தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் புறணத்தார் மீது ஆட்சி செய்கின்றார். அவர்தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். காலம் முழங்கிடவே உயர்கின்றார் ஆண்டவர். எக்காலம் முழங்கிடவே உயர்கின்றார் ஆண்டவர். இரண்டாம் வாசகம் திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4 வசனங்கள் 1 தொடக்கம் 11 முடிய. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கு ஏற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, திருமுழுக்கு ஒன்றே, எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. ஆகையால் தான் அவர் உயரே ஏறிச் சென்றார். அப்போது சிறைப்பட்ட கைதிகளை இழுத்துச் சென்றார். மனிதருக்கு பரிசுகளை வழங்கினார் என்று மறைநூல் கூறுகின்றது. ஏறிச் சென்றார் என்பதனால் அதன் முன்பு மண்ணுலகின் கீழான பகுதிகளுக்கு அவர் இறங்கினார் என்று விளங்குகிறது அல்லவா? கீழே இறங்கியவர்தான் எங்கும் நிறைந்திருக்கும்படி எல்லா வானுலகங்களுக்கும் மேலாக ஏறிச் சென்றவர். அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளர்களாகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திருத்தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டியெழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெறும் அளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி.
ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித மாற்கு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அதிகாரம் 16, திருவசனங்கள் 15 தொடக்கம் 20 முடிய. இயேசு 11 தோன்றி அவர்களை உற்று நோக்கி, உலகென்றெல்லாம் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள். நம்பிக்கை கொண்டு திருமுழுக்கு பெறுவோர் மீட்பு பெறுவர், நம்பிக்கையற்றவரோ தண்டனை தீர்ப்பு பெறுவர். நம்பிக்கை கொண்டோர் பின்வரும் அருள் அடையாளங்களை செய்வர். அவர்கள் என் பெயரால் பேய்களை ஓட்டுவர், புதிய மொழிகளை பேசுவர், பாம்புகளை தம் கையால் பிடிப்பர், கொல்லும் நஞ்சை குடித்தாலும் அது அவர்களுக்கு தீங்கிழைக்காது. அவர்கள் உடல் நலமற்றோர் மீது கைகளை வைக்க அவர்கள் குணமடைவோர் என்று கூறினார். இவ்வாறு அவர்களோடு பேசிய பின்பு ஆண்டவர் இயேசு விண்ணேற்றமடைந்து கடவுளின் வலப்புறம் அமர்ந்தார். அவர்கள் புறப்பட்டு சென்று எங்கும் நற்செய்தியை பறைசாற்றினர். ஆண்டவரும் உடனிருந்து செயல்பட்டு நிகழ்ந்த அரும் அடையாளங்களால் அவர்களுடைய வார்த்தையை உறுதிப்படுத்தினார். இது கிறிஸ்து இயேசுவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவில் என் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இன்று நாங்கள் உலக திரு அவையோடு இணைந்து ஆண்டவருடைய விண்ணேற்ற விழாவை மகிழ்ச்சியோடு கொண்டாடுகின்றோம். ஆண்டவர் உயிர்த்தெழுந்து 40 நாட்களுக்கு பின் விண்ணேற்றம் அடைந்தார். தவக்காலம் வருகின்ற பொழுது தவக்காலம் பற்றிய சில புத்தகங்கள், சில கட்டுரைகளை நாங்கள் வாசித்ததுண்டு. அந்த கட்டுரைகளுக்கு தலைப்பாக நாங்கள் பார்த்திருக்கின்றோம், ஏன் இந்த 40 நாட்கள் என்று. தவக்காலத்தை பற்றிய அந்த கட்டுரைகளை நாங்கள் வாசித்திருக்கிறோம். ஆண்டவர் இயேசு உயிர்த்தெழுந்து ஏன் உடனடியாக முன்னேற்றம் அடையவில்லை? இந்த 40 நாட்களுக்கு பின்னர்தான் அவர் முன்னேற்றம் அடைந்தார். ஏன் இந்த 40 நாட்கள் இந்த உலகத்திலே அவர் தங்கியிருந்தார் என்ற கேள்வியை நாங்கள் கேட்கின்ற பொழுது அதற்குரிய பதிலை நாங்கள் கண்டு கொள்ள முடியும். 4 நற்செய்தியாளர்களும் இந்த 40 நாட்களும் ஆண்டவர் இந்த உலகத்திலே என்ன செய்தார் என்பதை மிக தெளிவாக எங்களுக்கு சொல்லி இருக்கின்றன. ஏன் இந்த 40 நாட்கள்? அன்பார்ந்த சகோதரங்களே, திரு அவை எங்களுக்கு கற்பிக்கிறது, ஆண்டவர் இயேசு எங்கள் மத்தியிலே 7 வகையாக பிரசன்னமாக இருக்கின்றார் என்று. 2ஆம் வத்திக்கான் சங்கத்தினுடைய திருவழிபாட்டு ஏட்டிலே இது சொல்லப்படுகிறது. ஆண்டவர் 7 வகையாக எங்களோடு பிரசன்னமாக இருக்கிறார் என்று. திரு அவை எங்களுக்கு கற்பிக்கின்ற இந்த ஆண்டவருடைய இந்த 7 வகை பிரசன்னங்களையும் உறுதிப்படுத்துவதற்காகத்தான் ஆண்டவர் இந்த 40 நாட்களும் இருந்தார் என்று சொல்லலாம். இந்த நற்செய்தியிலே இந்த 40 நாட்களிலே நடந்த சம்பவங்களை நாங்கள் ஆராய்கிற பொழுது, அன்பார்ந்த சகோதரங்களே,
இந்த 7 வகை பிரசன்னங்களையும் ஆண்டவர் எங்களுக்கு மிகவும் ஆழமாக உணர்த்திவிட்டு அவர் விண்ணேற்றமானார். அந்த 7 வகை பிரசன்னங்களையும் உங்களுக்கு நான் சுருக்கமாக சொல்ல விரும்புகிறேன். முதலாவதாக, மக்கள் ஒன்று கூடி செபிக்கிற பொழுது இயேசு பிரசன்னமாக இருக்கிறார் என்று திரு அவை எங்களுக்கு சொல்லித் தருகிறது. மத்தேயு நற்செய்தி 18ஆம் அதிகாரம் 20வது வாக்கியம், எங்கே என்னுடைய பெயரால் 2 அல்லது 3 கூடியிருப்பார்களோ அவர்கள் மத்தியில் நான் இருப்பேன் என்று இயேசு வாக்குறுதி கொடுத்தார். அந்த வாக்குறுதியை இந்த 40 நாட்களிலே உறுதிப்படுத்தினார். யோவான் நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 19வது வசனம், சீடர்கள் யூதர்களுக்கு அஞ்சி ஒரு அறையிலே கதவை மூடி உள்ளே உட்கார்ந்திருந்தார்கள். இயேசு வந்து அவர்கள் நடுவே நின்று உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்று சொன்னார். என் பெயரால் யாரெங்கெல்லாம் கூடியிருக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருப்பேன் என்ற அந்த உண்மையை இயேசு அங்கே உறுதிப்படுத்துகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, இன்றும் நாங்கள் ஆண்டவருடைய பெயரால் செபத்திலே சிறு சிறு குழுக்களாக குடும்பங்களாக ஒன்று கூடுகிற பொழுது விண்ணேற்றமடைந்த அந்த ஆண்டவர் எங்கள் மத்தியிலே பிரசன்னமாக வருவார் என்பதை ஆண்டவர் எங்களுக்கு உறுதிப்படுத்துகிறார். இரண்டாவதாக, அன்பார்ந்த சகோதரங்களே, திரு அவை எங்களுக்கு கற்பிக்கிறது, வார்த்தை மனிதருவானார். இறைவனுடைய வார்த்தையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது. அந்த இறை வார்த்தையை நாங்கள் வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது இறைவன் இயேசுவினுடைய பிரசன்னத்தை அனுபவிக்க முடியும் என்ற அந்த திரு அவையின் படிப்பினையை ஆண்டவர் இயேசு உறுதிப்படுத்துகிறார். லூக்கா நற்செய்தி 24ஆம் அதிகாரம் 32வது வாக்கியத்திலே அந்த எம்மாவு சீடர்கள் சொல்லுகிறார்கள், அவர் நம்மோடு பேசி மறை நூலை விளக்குகின்ற பொழுது நம்முடைய உள்ளம் பற்றி எரியவில்லையா? அந்த கேள்வியிலே அந்த இயேசுவினுடைய அந்த உறுதியான உன்னதமான பிரசன்னத்தை அவர்கள் அனுபவித்தார்கள் என்பதை தெளிவாக காண கிடக்கிறது. அன்பார்ந்தவர்களே, இன்றும் நாங்கள் ஆண்டவருடைய வார்த்தையை வாசிக்கிற பொழுது, தியானிக்கிற பொழுது, மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுகிற பொழுது, அது சொல்லுகின்ற பாதையிலே நமது வாழ்வை அமைத்துக் கொள்ளுகிற பொழுது ஆண்டவர் இயேசு விண்ணேற்படைந்த ஆண்டவர் எங்களோடு பிரசன்னமாக வருகின்றார். மூன்றாவதாக, திரு அவை எங்களுக்கு சொல்லித் தருகிறது, திருப்பலியிலே நற்கருணையிலே ஆண்டவருடைய பிரசன்னம் முழுமையாக இருக்கிறது என்று. மீண்டும் அந்த எம்மாவு சீடர்கள் எங்களோடு தங்கும் என்று சொன்ன பொழுது ஆண்டவர் செய்தது என்ன? அப்பத்தை எடுத்து இறைவனுக்கு நன்றி கூறி பிட்டு அந்த சீடர்களுக்கு கொடுத்தார். அப்பொழுது அவர்களுடைய கண்கள் திறந்தன. இயேசுவினுடைய பிரசன்னத்தை அவர்கள் அங்கே நிறைவாக உணர்ந்து கொண்டார்கள். இன்று நாங்கள் திருப்பலிகளிலே பங்கு பெற்றி நற்கருணை விருந்தை உண்ணுகின்ற பொழுதும் அந்த நற்கருணை ஆண்டவருடைய உயிர்த்த ஆண்டவருடைய முன்னேற்றடைந்த ஆண்டவருடைய அந்த முழுமையான பிரசன்னத்தை அனுபவிக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, நாலாவதாக திரு அவை எங்களுக்கு சொல்லுகிறது, ஆண்டவருடைய பிரசன்னம் அருட்சாதனங்களிலே எங்களோடு நிறைவாக இருக்கிறது என்று. இயேசு உயிர்த்தெழுந்த பிற்பாடு இந்த 40 நாட்களிலே செய்த விடயங்கள் என்ன? மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 19வது வசனம், தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயரால் எல்லாருக்கும் திருமுழுக்கு கொடுங்கள். இறைவன் திருமுழுக்கு கொடுங்கள் என்று சொல்லுவது வெறுமனே மக்களை கிறிஸ்தவர்களாக்குவதற்கு மட்டுமல்ல, தன்னுடைய பிரசன்னத்தை இந்த உலகத்திலே தங்க வைப்பதற்காக திருமுழுக்கு பெறுகின்ற ஒவ்வொருவரிலும் அந்த முன்னேற்றம் அடைந்த ஆண்டவர் பிரசன்னமாக வருகின்றார்.
நற்செய்தி 20ஆம் அதிகாரம் 23வது வாக்கியம், எவருடைய பாவங்களை மன்னிப்பீர்களோ அவை மன்னிக்கப்படும், எவருடைய பாவங்களை மன்னியாது விடுவீர்களோ அவை மன்னிக்கப்பட மாட்டா என்ற அந்த ஒப்புரவு அருட்சாதனத்தை அந்த உயிர்த்த ஆண்டவர் இந்த 40 நாட்களுக்குள்ளே உறுதிப்படுத்தி, பாவ மன்னிப்பு பெறுகின்ற ஒவ்வொருவரிலும் நான் பிரசன்னமாக வருகிறேன், தூய்மையாக வாழ்கின்றவர்களில் என்னுடைய பிரசன்னம் இருக்கிறது என்பதை அவர் எங்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்துகின்றார். 5வதாக அன்பார்ந்த சகோதரங்களே, திருஅவை எங்களுக்கு சொல்லித் தருகிறது, துன்பப்படுகின்ற மக்களிலே இயேசுவினுடைய பிரசன்னம் இருக்கிறது. சவுலுடைய மனமாற்றத்தின் பொழுது, நீ ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று ஆண்டவர் கேட்டார். கடைசி தீர்ப்பை பற்றி சொல்லுகிற பொழுது, நான் பசியாக இருக்கிறேன், நான் தாகமாக இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொன்னார். இவ்வாறு அந்த துன்பப்படுபவர்களில் இயேசு பிரசன்னமாக இருக்கிறார் என்பதை உயிர்த்த பிற்பாடு அப்போஸ்தலரான தோமையாருக்கு காட்சி கொடுத்த பொழுது, என்னுடைய காயங்களை பார், என்னுடைய விலா காயத்திலே உன்னுடைய கையை விரலை விட்டு பார், இந்த துன்பங்களை நீ பார்க்கிற பொழுது என்னுடைய பிரசன்னத்தை இந்த உலகத்திலே கண்டு கொள்ளுவாய். இந்த உலகத்திலே காயங்களோடும் வேதனைகளோடும் துன்பங்களோடும் இருக்கிறவர்களிலே நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்ற அந்த உண்மையை ஆண்டவர் இயேசு அந்த தோமாவினுடைய அந்த காட்சியிலே எங்களுக்கு சொல்லி தருகிறார். அன்பார்ந்த சகோதரங்களே, திருஅவை எங்களுக்கு இயேசுவினுடைய 6வது பிரசன்னம் எங்கே இருக்கிறது என்று இவ்வாறு சொல்லுகிறது. எங்கெங்கெல்லாம் நற்செய்தி அறிவிக்கப்படுகிறதோ, எங்கெங்கெல்லாம் அந்த நற்செய்தியை மக்கள் கேட்டு மனம் திரும்புகின்றார்களோ, மனம் மாறுகிறார்களோ, அங்கே ஆண்டவருடைய பிரசன்னம் இருக்கிறது என்ற திருஅவையினுடைய படிப்பினையை ஆண்டவர் இயேசு உறுதிப்படுத்துகிறார். மாற்கு நற்செய்தி 16ஆம் அதிகாரம் 15வது வாக்கியம், உலகெங்கும் போய் படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள், பாவ மன்னிப்பு பெற மனம் மாறுங்கள் என்ற செய்தியை எல்லா மக்களுக்கும் அறிவியுங்கள் என்று அந்த உயிர்த்த ஆண்டவர் தன்னுடைய சீடர்களுக்கு கட்டளை கொடுத்து, நற்செய்தி அறிவிக்கப்படுகின்ற இடங்களிலெல்லாம், மனமாற்றங்கள் நடக்கின்ற இடங்களிலெல்லாம் நான் பிரசன்னமாக இருக்கிறேன் என்று அவர் எங்களுக்கு தெளிவாக சொல்லுகின்றார். 7வதாக அன்பார்ந்த சகோதரங்களே, திருஅவை எங்களுக்கு சொல்லுவது என்ன? இயேசுவினுடைய பணியாளர்களிலே, அபிஷேகம் செய்யப்பட்டவர்களிலே இயேசு பிரசன்னமாக இருக்கிறார். யோவான் நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே நாங்கள் பார்க்கிறோம், பேதுருவை பார்த்து ஆண்டவர் கேட்கிறார், என்னை நீ அன்பு செய்கிறாயா, என்னை அன்பு செய்கிறாயா என்று 3 முறை கேட்ட பிற்பாடு, என்னுடைய ஆடுகளை மேய் என்று சொல்லி தன்னுடைய பணியை இந்த உலகத்திலே அவர் ஒரு சிலருக்கு கொடுத்திருக்கின்றார். திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவிகள் ஆண்டவருடைய ஆடுகளை மேய்க்கின்ற அந்த பணியை செய்கின்றவர்களிலே நான் பிரசன்னமாக இருக்கிறேன், நான் தான் அவர்களை மேய்க்கிறேன் என்று ஆண்டவர் இயேசு தன்னுடைய அந்த உயிர்த்த பிற்பாடு தன்னுடைய செயல்பாடுகளிலே எங்களுக்கு சொல்லித் தருகின்றார். அன்பார்ந்த சகோதரங்களே, இதற்காகத்தான் இந்த 40 நாட்களும் இயேசு இந்த உலகத்திலே தங்கினார். நான் விண்ணேற்றம் அடைந்து வானத்திலே போய் மறைந்து விடுகின்ற ஒரு இறைவன் அல்ல, நான் உங்களோடு எப்பொழுதும் வாழ விரும்புகிற இறைவன். நீங்கள் என் பெயரால் கூடியிருக்கிற பொழுது, செபிக்கிற பொழுது, என்னுடைய வார்த்தையை நீங்கள் தியானிக்கிற பொழுது, நற்கருணை விருந்திலே பங்கு கொள்ளுகிற பொழுது, அருட்சாதனங்களை பெறுகிற பொழுது, துன்பப்படுகின்ற மக்களுக்கு ஆறுதலாக இருக்கிற பொழுது, நற்செய்தியை அறிவித்து மனமாற்றத்தை ஏற்படுத்துகிற பொழுது, திரு அவையின் பணியாளர்களுடைய
பணி வாழ்விலே இப்படியாக நான் இந்த உலகத்திலேதான் இப்பொழுதும் உங்களோடு பிரசன்னமாக இருக்கின்றேன் என்று அந்த உயிர்த்த ஆண்டவர் தான் முன்னேற்றம் அடையும் வரையும் இந்த 40 நாட்களும் எங்களுக்கு தெளிவாக உறுதிப்படுத்தி சென்றிருக்கின்றார். ஆகவே அன்பார்ந்த சகோதரங்களே, ஆண்டவருடைய அந்த வார்த்தைகள் அஞ்ச வேண்டாம். நான் உங்களோடு இத்தனை வழிகளிலும் பிரசன்னமாக இருக்கிறேன். உங்களுடைய வாழ்க்கையிலே எத்துணை வேதனைகள், நெருக்கடிகள், பிரச்சனைகள், கவலைகள் வந்தாலும் என்னுடைய பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கிற பொழுது என்னுடைய ஆறுதலை, அமைதியை, பாதுகாப்பை, குணமாக்கலை எல்லாம் நீங்கள் பெற்றுக்கொள்ளுவீர்கள் என்று அவர் எங்களுக்கு சொல்லுகின்றார். இறுதியாக இந்த நற்செய்தி சொல்லுகிறது, அவர் முன்னேற்றம் அடைந்து தந்தையினுடைய வலப்பக்கத்திலே அமர்ந்திருக்கிறார். அதனுடைய கருத்து என்ன? மத்தேயு நற்செய்தி 28ஆம் அதிகாரம் 18வது வாக்கியம் சொல்லுகிறது, விண்ணிலும் மண்ணிலும் எல்லா அதிகாரங்களும் எனக்கு தரப்பட்டிருக்கிறது. தந்தையினுடைய வலப்பக்கத்திலே அமர்ந்திருப்பதனுடைய கருத்து அதுதான். விண்ணிலும் மண்ணிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குத்தான் எல்லா அதிகாரமும் உண்டு, வேறு யாருக்குமே கிடையாது. இந்த உலகத்திலே பலரை நாங்கள் அதிகாரம் உள்ளவர்கள் என்று நினைத்து பயப்படுகிறோம். ஆனால் எல்லா அதிகாரங்களும் விண்ணிலும் மண்ணிலும் கொண்டிருக்கின்ற முன்னேற்றமடைந்த நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய உண்மையான பிரசன்னத்திலே நம்பிக்கை கொண்டு வாழுவோம். எங்களுடைய வாழ்வுக்கு அவருடைய பிரசன்னம்தான் அமைதியை கொடுக்கும், விடுதலையை கொடுக்கும். ஆமீன். எழுந்து நின்று எங்களுடைய விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். அன்புமிக்க சகோதரங்களே, நம்பிக்கையும் ஆறுதலும் தருகின்ற இந்த பெருவிழாவிலே உலக திருஅவையோடு இணைந்து நாங்கள் பங்கு பெற்றிக் கொண்டிருக்கின்றோம். முன்னேற்படைந்த நம்முடைய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மாட்சியோடும் வல்லமையோடும் அதிகாரத்தோடும் இருக்கிறார் என்பதை ஏற்றுக்கொண்டவர்களாக எங்களுடைய தேவைகளை, திருச்சபையினுடைய தேவைகளை, உலகத்தினுடைய தேவைகளை ஆண்டவரிடம் எடுத்துச் சொல்லி அவற்றுக்காக மன்றாடிக் கொள்வோம்.
உலகம் சென்று படைப்புக்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றிட அழைத்தவரே, நற்செய்தி பணியை செய்ய நீர் அழைத்த திரு அவையின் திருநிலை பணியாளர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களின் பணிகளில் உடனிருந்து வழிநடத்திட வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். விண்ணுலக அரசரே எம் இறைவா, உம் திருமகனின் விண்ணேற்று விழாவை கொண்டாடும் நாங்கள் மண்ணக பற்றுக்களை விட்டு விலகி தூய்மையான அன்பு வாழ்வை தேர்ந்து கொள்ள தூய ஆவியின் துணை தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பிலும் நீதியிலும் எம்மை ஆளும் இறைவா, நம் நாட்டுத் தலைவர்களை ஆசீர்வதியும். மக்கள் எம் நலனில் அவர்கள் என்றும் அக்கறை கொண்டு செயலாற்றி கனிவான இதயத்தை அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். தெய்வீக மருத்துவரே இறைவா, பெரும் தொற்று பேர் இடரான எம்மை தாக்க துன்பத்திலும் துயரத்திலும் கலங்கி நிற்கின்றோம். இப்பெரும் இடரிலிருந்து எம்மையும் எம் நாட்டு மக்களையும் உலக மக்கள் அனைவரையும் தொட்டு குணமாக்கி விடுதலை வாழ்வை நல வாழ்வை கொடியாக அருள வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எங்களுடைய சொந்த தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடிக் கொள்வோம். எல்லாம் வல்ல இரக்கமுள்ள இறைவா, எங்கள் நம்பிக்கையும் பலமுமானவரே, உம்முடைய பிள்ளைகளாகிய நாங்கள் பிள்ளைகளுக்குரிய உணர்வோடு உரிமையோடு சமர்ப்பித்த இந்த மன்றாட்டுக்களை உம்முடைய வல்லன்மையால் எங்களுக்கு நிறைவாக பொழிந்தள்ளும். எங்கள் ஆண்டவரும் உடைய திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென்.
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி செபியுங்கள். ஆண்டவர் தமது பேரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் வணக்கத்துக்குரிய முன்னேற்றத்தை முன்னிட்டு நாங்கள் தாழ்மையுடன் இக்காணிக்கைகளையும் திருமுன் கொண்டு வருகின்றோம். இவ்வாறு புனிதமிக்க பரிமாற்றத்தினால் நாங்களும் விண்ணகத்துக்கு உரியவற்றையே நாட அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் அவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் ஆண்டவராகிய இயேசு மாட்சியின் மன்னர், பாவத்தின் மீதும் சாவின் மீதும் வெற்றி கொண்டவர், வானதூதர் வியப்புற இன்று வானங்களின் உச்சிக்கு ஏறிச் சென்றார். கடவுளையும் மனிதரையும் இணைப்பவரும் உலகுக்கு தீர்ப்பிடுகின்றவரும் ஆற்றல் மிகு அணிகளின் ஆண்டவரும் அவரே. இவ்வாறு அவர் சென்றது எங்கள் தாழ்நிலையிலிருந்து விலகிச் செல்லுவதற்காக அன்று, மாறாக எங்கள் தலைவரும் முதல்வருமாகிய அவர் முன் சென்ற அவ்விடத்துக்கு அவர் தம் உறுப்பினர்களாகிய நாங்களும் அவரை பின்தொடர்வோம் என்னும் நம்பிக்கையை தருவதற்காகவே. ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தரனவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சிமையை புகழ்ந்து பாடி முடிவின்றி சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பேரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூயாவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகிறீர். கதிரவன் தோன்றி மறையும் வரையும் அது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம்முடைய திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீருளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்பப் பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித ஜோசபாஸ் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உமக்கு உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோராவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என்று மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் அது திரு அவையை சிறப்பாக அடியாராகி எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜஸ்டின் ஞான பிரகாசம் ஆண்டகை, ஏனைய ஆயர்கள் திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி வரச் செய்வீராக. நீர் விரும்பியபடியும் திரும்ப நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டர்களுக்கு கனிவாக செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறிருக்கிற உடைய பிள்ளைகளை கனிவுடன் மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவளாக வாழ்ந்து உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மது ஆட்சியால் என்று மனதை அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். அவர் வழியாகவே உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றேன். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்று உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். உமது பெயர் தூயது என போற்றப்படுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையில் எங்களை விடுவித்தரும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் ஆட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே,
அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்லுகிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உங்களுக்கு அமைதி உண்டாக. இதோ இறைவனின் செம்மறி, இவரே உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்கப்பட்டோர் பெறு பெற்றோர். நான் தகுதியற்றவன், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவருண்டு. வசந்தத்தில் வாழ்வுண்டு, வாழ்வில் அவருண்டு. என்னில் அவனும் அவனில் நானும் என்று ஒன்றுதானே. இந்த நிலைய இனிய வேந்தனில் வந்து தங்கும் நேரம் வந்ததும் வசந்தம் வீசுமே. வசந்தம் வீசுமே, வசந்தம் வீசுமே.
அன்பார்ந்த சகோதரங்களே, உங்கள் அனைவருக்கும் ஆண்டவருடைய முன்னேற்ற விழா நல்வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். தந்தையினுடைய வலப்பக்கத்திலே எல்லா அதிகாரங்களோடும் வீற்றிருக்கின்ற ஆண்டவர் இயேசு உங்கள் வாழ்வை சூழ்ந்திருக்கிற அனைத்து தீமைகளிலிருந்தும் உங்களுக்கு விடுதலை தந்து பாதுகாத்து அமைதியான வாழ்வை அளிப்பாராக. அன்பார்ந்த சகோதரங்களே, வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை தூய ஆவியானவருடைய பெருவிழாவை நாங்கள் கொண்டாடுகின்றோம். வழமை போல தொலைக்காட்சிகளிலும் இணைய தொலைக்காட்சிகளிலும் திருப்பலிகள் ஒளிபரப்பாகும். அதேவேளை வருகிற சனிக்கிழமை இரவு 7 மணி தொடக்கம் 9 மணி வரை தூய ஆவியானவருடைய வருகைக்கான திருவிழிப்பு ஆராதனை நடைபெறும். டான் டிவி, ஹோலி மேரி தொலைக்காட்சியிலும், யாழ் மறையலை, இறையொளி மற்றும் கதலிக் மீடியா மற்றும் இணையதளங்களிலும் வருகின்ற சனிக்கிழமை இரவு 7 மணி தொடக்கம் 9 மணி வரை தூய ஆவியார் பெருவிழாவுக்கான ஆயத்த திருவெளிப்பு ஆராதனை ஒளிபரப்பாகும். இதில் நீங்கள் கலந்து கொண்டு தூய ஆவியானவரின் வருகைக்காக மன்றாடுங்கள். நன்றி. நன்றி கூறி செபிப்போமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, இவ்வுலகில் இருக்கும் நாங்கள் விண்ணக மறை நிகழ்வுகளை கொண்டாட அருளுகின்றீர். எங்கள் இயல்பு உம்மோடு இணைக்கப்பட்டுள்ள இடத்துக்கே எமது கிறிஸ்தவ பற்றன்பு எம்மை இட்டுச் செல்ல அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. சிரம் தாழ்த்தி இறைவனின் விசேட ஆசீரை பெற்றுக்கொள்வோம். இன்று விண்ணகம் சென்று உங்கள் விண்ணேற்றத்துக்கு வழிவகுக்கும் ஒரே மகனின் தந்தையாகிய எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. தமது உயிர்த்தெழுதலுக்கு பின் கிறிஸ்து சீடருக்கு தோன்றி தம்மை வெளிப்படுத்தியது போல அவர் உங்களுக்கு தீர்ப்பு வழங்க வரும்பொழுது நிலையான மகிழ்ச்சியை வெளிப்படுத்துவாராக. அவர் தம் தந்தையின் மாட்சியில் வீற்றிருப்பதை நம்புகின்ற நீங்கள் தாம் வாக்களித்தது போல உலகம் முடியும் வரை அவர் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து மகிழ்ச்சியுடன் வாழும் பேறு பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் சமாதானத்திலும் சென்று வாழுங்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா. நாதனை தாங்கிய ஆலயமே, ஞானம்
நேரம் வந்ததும் வசந்தமே